ஹலோ ஆல். கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனாலும் 1% தான் வந்து ரிச் பீப்புள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. எப்படி ஏன் நம்மளால முடியறதில்ல? ஸோ அவங்க எப்படி வெல்த்தெல்லாம் க்ரோ பண்ணுறாங்க, நம்ம அப்படி எப்படி க்ரோ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணணும், எப்படியெல்லாம் செல் பண்ணணும், எப்பப்பெல்லாம் செல் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாக்ஸை பற்றின நாலேஜ் நம்ம கெயின் பண்ணணும், அப்புறம் இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றத பற்றி நம்ம டீப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி எப்படி 1% தான் ரிச் பீப்புளாக இருக்காங்களோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களில் வெறும் 1% மக்கள் மட்டும்தான் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகிறாங்க. என்டர் ஆன முதல் நாள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ட்ரேடிங் தான் போகிறாங்க. ஸோ ட்ரேடிங்னா என்னது? ட்ரேடிங்னா அன்னைக்கே போயிட்டு அன்னைக்கே ஒரு எக்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பையிங் செல்லிங்னு சொல்லிட்டு அன்னைக்கே பண்ணிட்டு லம்சமா பெரிய அமௌண்ட்டோ சின்ன அமௌண்ட்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க. டே ஒன்னே அவங்க பண்ணக்கூடிய முதல் விஷயம் ட்ரேடிங்காக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க ட்ரேட் பண்ணிட்டு சம்டைம்ஸ் லக்கி டேவா இருந்ததுன்னா அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அன்லக்கி டேவா இருந்ததுன்னா அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண முடியாம அஃப்கோர்ஸ் லாஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அவங்களோட கன்க்ளூஷன் என்னவா இருக்கும்? நோ, ஷேர் மார்க்கெட்னாலே வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு ஸ்டாம்பை குத்திட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ இது வந்து வெரி பேட். அது எப்படின்னா வந்து இட் டிபெண்ட்ஸ். வந்த உடனே நம்ம வந்து ட்ரேட் பண்றது அப்படின்றது வந்து தப்பு. வித்தவுட் எனி நாலேஜ், அந்த நம்ம பண்ணக்கூடிய இதுல வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். அண்ட் 99% வந்து ட்ரேடிங் தான் ப்ரிஃபர் பண்றாங்க இன்வெஸ்டிங் விட. ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா லாங் டேர்ம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதோட ரிட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இதே ட்ரேடிங்னா டக்கு டக்குன்னு பண்ணலாம். ஸோ நீங்க இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஒரு 100 rupees நீங்க ப்ராஃபிட் புக் பண்றீங்கன்னா அட் த சேம் டைம் யாரோ ஒருத்தர் 100 rupees லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி, இந்த ப்ராஃபிட் கேட்டகரியில் இருக்கிற நீங்க லாஸ் கேட்டகரி போறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதுக்கு மெயினா நமக்கு தேவையானதுலாம் வந்து ஃபர்ஸ்ட் நாலேஜ்லாம் நிறைய இருக்கணும். சரியா? நாலேஜ், அந்த ஸ்டாக்கை பத்தின நாலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதுல போகணும். அதுக்கப்புறமா தான் வந்து நீங்க ட்ரேடிங் போகணும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா வந்து ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்தாதான் வந்து நம்மளோட வெல்த்தை நம்மளால க்ரோ பண்ண முடியும், அப்பதான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ரிஸ்க் எடுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ரிஸ்க் எடுக்கணும். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றதே ஒரு ரிஸ்க் தான், அதுவே பெரிய ரிஸ்க் தான். ஸோ அதையும் தாண்டி நம்ம ரிஸ்க் எடுக்கணும். நிறைய ரிஸ்க் எடுக்காம ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்ம்ல நம்ம வச்சா கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் வரும் தெரியுது, நமக்கே அந்த நாலேஜ் இருக்கு. ஸோ தென் வை நம்ம எதுக்கு அப்பவே நம்ம ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கக்கூடிய அந்த ட்ரேடிங்க்கு நம்ம எதுக்கு என்டர் ஆகுறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நல்ல ஸ்டாக்கா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரியா? அந்த இன்வெஸ்டிங்லயும் வந்து நிறைய இருக்கு. சரியா? அண்ட் மெயினான திங் என்னன்னா வந்து இந்த டைவர்சிஃபைட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க, டைவர்சிஃபிகேஷன் சொல்றாங்க. டைவர்சிஃபிகேஷன் என்னதுன்னா பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து பிளைண்டா என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து கண்ணை மூடு, உங்ககிட்ட இருக்கா ஒரு 10 லட்சம் இருக்கா, நீ கண்ணை மூடிட்டு ஒரு 30 ஸ்டாக் வாங்கு, 2 மியூச்சுவல் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ல போடு, அவ்வளவுதான். அந்த ஸ்டாக் பத்தின ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம டைவர்சிஃபை எப்படி நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்களேன், இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா நான் டைவர்சிஃபைட் அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாமல் நான் என்ன பண்றேன்னா ஒரு கம்பெனிலேயே என்னோட ஃபுல் அமௌண்ட்டையும் என்னோட ஃபுல் இதையும் 10 lakhs நான் அதிலேயே போடுறேன். ஸோ நான் வந்து ராத்திரியும் பகலுமா அந்த ஒரே கம்பெனியை தான் நம்பிக்கிட்டு இருப்பேன். ஸோ அது மேலே ஏறிச்சுன்னா காசு வரும், கீழே இறங்குச்சுன்னா எனக்கு லாஸ் ஆயிடும். ஸோ அப்போதான் நான் கத்துக்கிறேன். அப்போ நான் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் கத்துக்கிறேன், என்ன லேர்ன் பண்றேன்னா நோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்மளை வந்து டைவர்சிஃபைடா வந்து எல்லா கம்பெனிஸ்லயும் எல்லா இதுலயும் நம்ம பிரிச்சு நம்மளோட 10 லட்சத்தை பிரிச்சு ஒரு 30 பிரிச்சு 40,000 பிரிச்சு நம்ம போடணும். அப்பதான் வந்து ஒன்னு ஏறினாலும் ஒன்னு இறங்கினாலும் இன்னொன்னு ஏறி நமக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோல வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நாலேஜ் வருது. அப்படி அந்த நாலேஜ் வந்த உடனே நான் என்ன பண்றேன்னா கண்மூடித்தனமா ஒரு 30 ஸ்டாக் வாங்கக்கூடாது. அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. வித்தவுட் நாலேஜ் எந்த ஒரு ஸ்டாக்கையும் நம்ம வாங்கக்கூடாது. அதுதான் மெயின் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். சரியா? ஸோ டைவர்சிஃபைட் அப்படின்றது தான் வந்து நிறைய ரிச் பீப்புள்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பில்கேட்ஸோட போர்ட்ஃபோலியோ நான் இங்க காட்டுறேன் பாருங்க. ஸோ அவர் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோ நீங்க பார்க்க சொல்ல என்ன இவரு
மொத்தமாவே ஒரு 7-8 கம்பெனிலாம் இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணு மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி பாத்தீங்கன்னா என்ன ஆக்சுவலி அது என்னதுன்னா வந்து நாலேஜ் அப்படின்றத நம்ம கெயின் பண்ணணும். அது கெயின் பண்ணனா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியுது நான் இப்போ வந்து நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு எனக்கு ஒரு கம்பெனி தெரிஞ்சிருச்சு. அந்த கம்பெனி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், இல்ல டைவர்சிஃபைடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனில நம்ம கொஞ்சம் அந்த ஒரு கம்பெனியும் இன்க்ளூட் பண்ணிப்போம். மீறி 20 கம்பெனில நம்ம போட்டிருப்போம் நம்மளோட மத்த அதெல்லாம். ஆனா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இது எக்ஸல் ஆக போது அவங்களுக்கு நிறைய நியூஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டாக் வந்து ஏற போதும்னு தெரிஞ்சதும் அவங்களோட மொத்த அசெட்டையே அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது அப்படியே அழகா மேல வந்ததுக்கு அதுக்கப்புறமா ரொம்ப நாள் அங்க அதுல வச்சிருக்க மாட்டாங்க. நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து எடுத்து மத்த இடத்துக்கு பிரிச்சு அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் இது டைவர்சிஃபைடா மாத்துவாங்க. ஸோ முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு இதுல நாலேஜ் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நாலேஜோட கண்டிப்பா இது எக்ஸல் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது எக்ஸல் ஆனதுக்கு அப்புறமா அதுல இருந்து பிரிச்சு மத்ததுக்கு போடுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து அவங்க வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணி அதை அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக மத்ததுல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, லாஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு ஸ்டாக்கை பத்தின நாலேஜ் இருக்கும். சரியா? அந்த ஸ்டாக்குக்கு பின்னாடி இருக்கிற கம்பெனிஸ் பத்தின ஹிஸ்டரி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அண்ட் ரிச் பீப்புள்லாம் எப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஒரு 2 ஸ்டாக்ல தான் இருக்கும். ஸோ அவங்க அதை வச்சே அவங்களோட வெல்த்தை வந்து பில்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் நம்மலாம் என்ன பண்ணுவோம்னு தெரியுமா, ஒரு 30 ஸ்டாக்ல போடுவோம், எல்லாம் பிரிச்சிருக்கணும் அப்பதான் வந்து நிறைய லாஸ் இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து எப்படின்னா ஒரு நாலேஜே இல்லாம அந்த 30 ஸ்டாக்ல போடுவோம். அது அப்படி பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அதை பத்தின நாலேஜை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஸ்டாக்ஸ் நம்ம ஒரு கம்பெனியா பத்தியா நம்ம லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அதுல போடணும். அண்ட் மெயினா நம்ம என்னதுன்னா மெயினான ஒரு பேட் திங் எப்படின்னு என்ன இருக்குன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு 5 ஸ்டாக் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 5 ஸ்டாக்ல வந்து எனக்கு 2 ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, 3 ஸ்டாக்ல வந்து லாஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா ஜென்ரல் ஹியூமன் நேச்சர் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து 2 ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நான் அந்த ப்ராஃபிட் வந்து ஏறட்டும் நான் விட மாட்டேன். எனக்கு அந்த ப்ராஃபிட் புக் பண்றதுல மக்கள் வந்து ஈகரா இருப்பாங்க, ரொம்ப ஆசையா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த 2 ஸ்டாக்கான ப்ராஃபிட்டை சீக்கிரமா நான் புக் பண்ணி சந்தோஷமா இருந்துருவேன். ஆனா லாஸ்ட்ல 3 ஸ்டாக் போயிருக்குல்ல அதை பத்தி கேரே பண்ணாம இல்ல இப்ப அது லாஸ்ட்ல இருக்கிறதுல நம்ம எடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது மேல வரும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மேல வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். அது இன்னும் கீழே போயிட்டு இருக்கும். அதே இந்த ப்ராஃபிட் புக் பண்ணாம ப்ராஃபிட் ஆகிற நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்டாக்கை விட்டுருந்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். இது இங்க இருக்கிறதையும் நம்ம கொண்டு போய் மேல போட்டிருக்கலாம். ஸோ வந்து ப்ராஃபிட் அப்படி புக் பண்றதை ரொம்ப சீக்கிரமா அவசரப்பட்டுலாம் புக் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்துக்குமே க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி லாஸ் ஆனதை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இல்ல அது வளரும். ஸோ நம்ம இது இல்ல வளரும் அப்படின்றது வந்து கம்பெனியோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா வரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கிறது வேற. அது 100% நம்ம நம்பலாம். நாலேஜே இல்லாம கீழே போயிருக்குல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறது வேற. ஸோ நாலேஜோட நம்ம வெயிட் பண்றது தப்பு கிடையாது. அதை பத்தின நாலேஜே அந்த கம்பெனியை பத்தின எந்த ஒரு ஹிஸ்டரி எதுவுமே தெரியாம அதை பிளைண்டா நம்புறது அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் மெயினா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பானது. சரியா? ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து அதை பத்தின நாலேஜ் இருக்கணும். செகண்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. சரியா? அது எப்படின்னா வந்து எல்லாரோட ஆசையும் நான் போடுறேன். இப்போ கூட ரீசெண்டா ஒரு கமெண்ட்ல படிச்சேன், நீங்க 10 லட்சம் போட்டுட்டு 10,000 எடுக்கலாம்னு சொல்றீங்க லைஃப் லாங், அது எப்படி? இதுக்கு நான் 1 லட்சம் போட்டே 10,000 மாசம் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் இது சாத்தியம் இல்லாதது. சரியாமா? ஆக்சுவலி ஒரு எஃப்டிலே நம்ம போட்டோம்னா 1 லட்சத்தை போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 6% தான் 7% தான் நமக்கு வருது ஒரு எஃப்டில. ஸோ 1,07,000 தான் வெளியே வரும். அது எப்படி ஒரு மாசத்துக்கு 1 லட்சத்தை வச்சு நம்மளால 10,000 ஏர்ன் பண்ண முடியும்ன்றது அது அஃப்கோர்ஸ் ஒரு சிலர் அது அந்த மாதிரிலாம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம என்டர் ஆகச்சுல அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வர்றதுனால நம்மளால இருக்கிறத நம்மளால நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ண முடியறது இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு இருக்கவே கூடாது. ஸோ மினிமம் எவ்வளோ இதை பொறுத்த வரைக்கும் என்டர் ஆகச்சுல சாதாரணமா நம்ம பேங்க்ல வந்து எவ்வளோ கிடைக்குது,
7, 6 அப்படி கிடைக்குதா? ஸோ எனக்கு இங்கே ஒரு 12% கிடைச்சாலே ஐம் வெரி ஹாப்பி வித் இட். 15% கிடைச்சாலே போதும் வருஷத்துக்கு. சரியா? வருஷத்துக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 30%, 50% அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை அசட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்ம வெல்த்தை க்ரோ பண்ணிக்கணும். எடுத்ததுமே 1 லட்சத்தை போட்டு இந்த ஒரு முதல் மாசத்துலயே நான் 10,000 எடுக்கணும்ன்றது வந்து அஃப்கோர்ஸ் 10,000 நீங்க எடுத்தாலும் மறுபடியும் நம்ம பண்ணுவோம். அப்போ ஒரு 10,000 நம்ம லூஸ் பண்ணோம்னா வி கான்ட் அக்செப்ட் இட். அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நாலேஜ் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கச்சல ஒரு இதுக்கும் நம்ம ஒரு செக்டார் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து கம்பெனிஸ் அப்படின்றத தாண்டி செக்டார், ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசி செக்டார், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய செக்டார்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நாலேஜ் வந்து செக்டார் வைஸ் நம்ம அதிகப்படுத்திக்கணும். ஸோ ஐடி செக்டார்ல டிசிஎஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, விப்ரோ இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் அவங்களோட காம்படிட்டர்ஸ், ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட மெயின் பேக் போன் என்னது. ஸோ வந்து சுச்சுவேஷன் இப்படி மாறுச்சுன்னா இவங்களால சர்வைவ் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படின்றதுலாம் நிறைய தியரிஸ்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அந்த செக்டார் வைஸ் படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி செக்டார் படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபார்மசி செக்டார், அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டார்ஸ், அப்புறம் மெட்டல்ஸ், இப்படின்னு ஒரு செக்டார்ஸ் தான் நம்ம படிக்கணும். ஸோ அப்படி செக்டார்ஸா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செக்டார் படிக்கிறோமோ அது நல்லபடியா படிச்சு அதுல எந்த கம்பெனி டாப்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு எப்படி வரும்னா, ஒரு சாதாரண ஒரு நியூஸா தான் வந்திருக்கும் அது நியூஸ் பேப்பர்ஸ்ல. ஸோ அதுக்கும் பார்க்கச்சில மக்களுக்கு வந்து அதுக்கும் பேங்கிங்க்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையானே தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் இதுக்கும் பேங்கிங்க்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, இதுக்கும் ஐடிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஸோ இது ஏதோ குறைய போகுது, இது ஏதோ கூட போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட நாலேஜ் நமக்கு கண்டிப்பா வேணும். ஸோ நல்ல செக்டார் வைஸ் நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக்கை பை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? அதுக்கப்புறமா வந்து அண்ட் ஃபைனலி வந்து நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த ப்ரைஸில் இன்னைக்கு இருக்கா, கண்டிப்பாக நாளைக்கு இந்த ப்ரைஸ்க்கு போகும் பாரு, அப்புறம் இந்த ப்ரைஸ்க்கு குறையும் பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சிம்பிளி வெறும் ப்ரைஸை மட்டும் பார்த்து நம்ம வாங்காமல் அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி வாங்குறது தான் நாலேஜ். எல்லாமே நாலேஜில் தான் வரும். அண்ட் ஃபைனலாக ஒரு ஸ்டாக்கை பற்றி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கீங்களா? என்னது பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ, அப்புறம் லையபிலிட்டிஸ், அதெல்லாம் பார்க்கணும். ஸோ லையபிலிட்டிஸ்னா அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி அவங்களோட கடன் குறைஞ்சிட்டு வருது, அவங்களோட கடன் அதிகரிச்சுட்டே வருதா, ஸோ அப்போ இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் டீப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த இதுக்குள்ளே போகணும். அண்ட் ஃபைனலாக நம்ம ஒரு நட்சல்ல ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஃபோர்மோஸ்ட் நமக்கு நாலேஜ் இருக்கணும். சரியா? அந்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்கான நாலேஜ் இருக்கணும். பையிங் செல்லிங், எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைனா ப்ராஃபிட் டக்குன்னு புக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. அதுக்காக லாஸ்ட்ல ஒரு ஸ்டாக் போயிட்டு இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதோட நாலேஜ் இல்லாமல் நாலேஜே இல்லாமல் 30 ஸ்டாக் வாங்குறது வேஸ்ட். அதுக்கு நல்ல ஒரு நாலேஜோட 2 ஸ்டாக் வாங்குறது பெஸ்ட். சரியா? அதுக்கப்புறமா வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போதான் நம்மளோட இது வந்து வெல்த் வந்து க்ரோ ஆகும். அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் இன்வெஸ்ட் பண்றதை பத்தி லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரேடிங்குள்ள நுழையலாம். எடுத்ததும் ட்ரேட் பண்ணி எடுத்ததும் நிறைய ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறத விட இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்முக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். மக்கள் யாருக்குமே லாங் டேர்ம்ல வைக்க பிரியம் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து லாங் டேர்ம்ல வச்சு அதை வச்சு அந்த மீன் டைம்ல நம்ம வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங்குள்ள போகலாம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் பண்ணணும், பேசிக்காக அந்த ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் நம்ம அதுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.